அப்போ ஒரு பழமொழி, அது பழைய கிராமத்து பழமொழி, ஊமை ஊரை கெடுக்கும், பெருச்சாலி பேரை கெடுக்கும். இது ரெண்டும் தாவேக்கால இருக்கு. அந்த ஊமைங்கிற வார்த்தையை பயன்படுத்தினதுக்கு தயவுசெய்து மன்னிச்சுக்கிறீங்க. முதலமைச்சர் இப்படி அமைதியா அப்படி உட்காந்துருக்காரு பாருங்க. நம்ம அமைச்சர் வேற செஞ்சு காட்டினாரு. என்ன நடந்தாலும் இந்த 11 சிறுமிகள் ஒரே நாள்ல பாலியல் வன்கொடுமை. எங்க பார்த்தாலும் கரண்ட் கட்டி இருட்டுல ஜனங்க கத்திட்டு இருக்காங்கயா. கொலை நடந்துட்டு இருக்கியா எங்க பார்த்தாலும். பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு கரூர்ல டான்ஸ் ஆடினாரு. இன்னும் 20 ரூபா வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப 30 ரூபாய் அந்த மாதிரி கொடுத்துட்டு வந்திருக்காரு. பாட்டிலுக்கு 30 ரூபா, பாட்டிலுக்கு 30 ரூபா, 30 ரூபா வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நினைக்கிறது? இது உங்களுக்கு இப்பயே எவ்வளவு எரிச்சல் வருது யோசனை பண்ணி பாருங்களேன். சகோதரியை கோச்சிக்கிற கூடாது. வீட்டில் சண்டை வர்றதுல 3 டைப் இருக்கும் பெண்கள். சில பேர் திட்டினோடனே உடனே ரியாக்ட் பண்ணிடுவாங்க. இந்தடி என்ன என்ன பொம்பளைனா உனக்கு பெரிய இலக்காரன், காப்பியை கொண்டு வரணும் உடனே கொண்டு வரணுமாக்கா, கொஞ்சம் நேரம் தான் ஆகும். இது ஒரு டைப்பு. அண்ணன் சிரிக்கிறாரு. அவங்க வீட்டில் அப்படித்தான் இருக்காங்க போல இருக்கு. பெரும்பாலான வீடு அப்படித்தான் இருக்கு. இன்னொரு வகை இருக்கான். காப்பியா கொண்டாடி வாயை திறந்து என்னன்னு பேசுறிய. இது ரொம்ப ஆபத்தான விஷயம். என்ன சொல்றானே தெரியாது. 3வது ஒரு குரூப் சொல்றேன் பாரு. உன்னையெல்லாம் நான் வெட்டி போட்டு ஜெயிலுக்கு போகாம விட மாட்டேன். பொம்பளை ஆடி நீ ஆளு மொகரையும். என்ன பேசாம இருக்க? ஆடி அந்த அருவாளை எடுத்து வாங்குறான். அப்ப இந்த இவன் தான் ரொம்ப ஆபத்தான பொம்பளை. புருஷனை எந்த நேரம் வேணாலும் விஷ வச்சு கொண்டுருவாயா. இதைத்தான் நான் சொன்னேன். இந்த டெட் சைலன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, மயான அமைதி, இது ரொம்ப ஆபத்தானது. யார் என்ன கேள்வி வேணாலும் கேள்றா, நான் பதில் சொல்றதுக்கு தயாரா இருக்கிறேன்ட்டு பத்திரிகையாளர்களை துணிந்து சந்திக்கிறானோ அவன் தான் இந்த நாட்டுக்கு தலைவராக இருப்பதற்கு தகுதியானவர். இன்னைக்கு அந்த தகுதியை இழந்து இன்னைக்கு சினிமாவினுடைய கவர்ச்சியில் இவர் வரலையா. வாய திறங்க சிஎம் சார் அப்படின்னு கேட்டா இன்னைக்கு நம்ம தலைவரே சொல்லிட்டாரு. எப்போ உங்க சைலண்ட் மோட்ல இருந்து வர போறீங்க? தலைவரே கேட்டார். வாய திறங்க சிஎம் சார்னா திறந்தா தான் ஏதாவது வந்துருது அவருக்கு. என்னது நல்லா வந்துடும் பார்த்துக்குங்க. அதனாலதான் திறக்காம இருக்காரு. நீங்க எந்த காமெடி சேனல்லாம் எதுவும் பார்க்க வேணாம். கார்ட்டூன் சேனல் மோட்டு பட்லு, இந்த டோரா புஜ்ஜி அதெல்லாம் பார்க்க வேணாம். மோட்டு பட்லு பார்த்துருக்கீங்கள? அதில் ஒருத்தன் வழுக்கம் பண்ணேன். டே பட்லு, என்னைய விட்டுட்டு ஏன்டா சமோசா திங்க போற? இல்லைடா மோட்டு, நம்மளை துரத்திக்கிட்டு ஜான் வந்துக்கிட்டு இருக்கான். உடனே இப்போ நம்ம இருந்தால் அவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சா. இல்லடா பட்லு, நம்ம இப்போ உடனே தப்பிச்சு போறேன். சிங்கம் சார் நம்மளை எப்படியாவது காப்பாது. இல்லடா மோட்டு, அந்த நம்பாத. சிங்கம் சார் ஒரு அளவுக்கு மேலே ஆயக்கல. சும்மா யூனிஃபார்ம் போட்டு சும்மா சுற்றிக்கிட்டு. இல்லடா பட்லு, வாடா ரன்ல ஓடிடுவான். டிக்கெட்டு டிக்கெட்டு டிக்கெட்டுன்னு ஓடுவாங்க. கார்ட்டூன் சேனல் பார்க்க வேணாம், டோரா புஜ்ஜி பார்க்க வேணாம், காமெடி சேனல் எதுவுமே பார்க்க வேணாம். 18ஆம் தேதியிலேருந்து என் பேரன் சொல்கிறான் பாருங்க, மறுநாள் சட்டம் பண்ணுறான். தயவுசெய்து லைவ் டெலிகாஸ்டில் நிம்மதியாக பாருங்கள். காமெடி சேனல் என்னென்ன நடக்க போதோ. என் தம்பி கலைஞருடைய பேரன் உதயநிதி ஸ்டாலினுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் நம்ம முதலமைச்சர் இருந்தால் அப்படியே ஒரு பார்வை பார்ப்பார் பாருங்க.
அடாடாடாடாடா 5 ஆண்டுகள் உண்மையிலே எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி இவர்கள் செய்கின்ற அட்டூழியத்தை 5 ஆண்டு இல்லை, உள்ளாட்சி தேர்தலும் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே இந்த ஆட்சி மக்களால் தூக்கி எறியப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவ்வளவு கோபத்தில் இருக்காங்க. எங்கே போனாலும் எல்லாரும் என்ன பேசுகிறாங்க, எப்படிரா மாப்பிள்ள நாங்கள்லாம் சூரியனுக்கு தாண்டா போட்டோம், நீயே சூரியன் நீயே சூரியன், யாரா அப்புறம் விசில் போட்டது அப்படின்னா எவனுமே ஒத்துக்க மாட்டேங்கிறான். எங்கேருந்துடா போட்டாங்க? யாருமே இது வரைக்கும் நாங்கள் அதுக்கு போட்டோன்ட்டு ஒருத்தனாவது சொல்லுவாங்கன்ட்டு நான் பார்க்குறேன், ஒருத்தரையும் காணோம். சரி, கூட்டணி கட்சி தலைவர்களாவது அண்ணன் திருமாவை கேட்குறான், நீங்கள் ஏன் தாவேகா கட்சியை ஆதரித்தீர்கள், அவரை முதலமைச்சராக ஏன் ஆதரவு கொடுத்தீங்க? இப்படி சொல்லுவார். நான் நினச்சேன், விஜயை போல ஒரு திறமையான முதலமைச்சரை நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை, அவருடைய ஆட்சி இந்த நாட்டுக்கு தேவை அப்படின்னு தான் ஆதரவு கொடுத்தோன்னு எனக்காவது சொல்லியிருக்காரு. IUML யார்? இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். உண்மையிலே அதை சொல்கிறதுக்கு வெக்கப்படுறேன். நான் ஒரு அமைச்சர் பதவியை வாங்கிட்டு திமுக 5 ஆண்டுகளில் துடை தெரியப்படும்னு ஒரு அமைச்சர் பேசுகிறாருன்னா, இப்படிப்பட்ட துரோகிகளுக்கு பாடம் கற்பிப்பதுதான் நமது இனிமே நம்மளுடைய வேலை. அந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கோடைய அமைச்சர் ராமநாதபுரத்தில் ஏனியை என் கையில் கொடுத்து 15 இடத்துல ஏனியை தூக்கிட்டே பேசினேன். நான் பொம்பளையெல்லாம் லியோனி என்ன சித்தால வேலைக்கா போகிறாரு, ஏனியை தூக்கிட்டு இப்படி அலைகிறாருன்ட்டு. ராமநாதபுரம் தொகுதி முழுவதும் ஏனியை தூக்கி இப்படியே காமிச்சு 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 ஒரு பட்டிமன்ற நடுவர் கலைமாமணி உலகம் முழுவதும் எல்லா நாட்டிலையும் போய் பேசியிருக்கேன். என் தலைவனிட்ட ஆணையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஏனியை கையில் வச்சுக்கிட்டு ராமநாதபுரம் முழுவதும் பேசினேனே. இன்னைக்கு அந்த திமுகவை துடை தெரிய போகிறேன்னு சொல்கிறீங்களே. என் தலைவர் சொன்ன உதாரணத்தை சொல்கிறேன். கொள்கை என்பது வேட்டி, பதவி என்பது தோளில் போட்டிருக்க துண்டு. அந்த துண்டு இல்லாமல் நம்ம இருந்துடலாம், வேட்டி இல்லாமல் இருக்க முடியாதரா? உண்மையில் இருக்க முடியாதுங்க அமைச்சர் அவர்களே. அவர் கீழே ஒன்றுமே போடாமல் வெறும் சால்வையை மட்டும் போட்டு ரோட்டில் நடந்து வந்தாருன்னா அவரை என்ன நினைப்பாங்க? கொள்கையை இழந்து பதவி என்ற துண்டை மட்டும் போட்டு நிர்வாணமாக சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிக்காரர்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அவர்களுக்கு மந்திரி பதவிக்காக நீங்கள் அவர்களுடன் இருக்கலாம், ஆனால் கொள்கை என்று வரும்பொழுது எங்கள் தலைவரிடம்தான் நீங்கள் வந்து மீண்டும் சரண்டர் ஆவீர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன். மக்கள் நல கூட்டணியின் அமைச்சு 2016 நம்ம கேப்டன் விஜயகாந்தை முதலமைச்சர் ஆக்கணும்னு பெறப்பட்ட குரூப் தான் இந்த குரூப் பூரா. அங்கே அடி வாங்கிய பின் அவர்களை எல்லாம் உருவாக்கி அவர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களாகவும் சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் அவர்களை உயர்த்தி பார்த்த நம் தலைவருடைய முதுகிலே குத்தி இருக்கிறார். இன்னைக்கு யாராவது ஒருத்தர் அவங்க கட்சியில் இன்னைக்கு அதிமுகவில் இருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் ரிசைன் பண்ணிட்டு போய் சேர்றாங்களே, யாராவது பேட்டி பத்திரிக்கைக்காரங்க கேட்குறீங்களே என்ன சொல்கிறாங்க? சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ரிசைன் பண்ணிட்டு ஏங்க அங்கே போய் சேர்றீங்க? விஜய் மாதிரி ஒரு அற்புதமான முதலமைச்சரை நாங்கள் பார்த்ததில்லை, அவருடைய ஆட்சி திறனை ஆதரிக்கிறதுக்கு தான் நாங்கள் போகிறோம். கிடையாது, அங்கே கேவலமான ஏதாவது ஒரு பதவி கொடுப்பார்கள் என்று நாக்கை தொங்க போட்டு கொண்டு மக்களுடைய தீர்ப்புக்கு விரோதமாக சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். இப்படி குதிரை பேரத்தினால் இன்று முதலமைச்சராக அமர்ந்திருக்கக்கூடிய அந்த விஜய் அவர்களுக்கு சொல்கிறேன், TVK, அதுக்கு அவர் ஒரு விளக்கம் கொடுக்கலாம். TVK, நான் அதுக்கு விளக்கம், T என்றால் திருட்டு, V என்றால் உருட்டு. திருட்டு உருட்டு, அதனால் மக்களிடம் வாங்க போகிறீர்கள் குட்டு. TVK, திருட்டு உருட்டு குட்டு. உங்களுடைய திருட்டுத்தனத்தாலும் நீங்கள் உருட்டுகின்ற உருட்டாலும் மக்கள் உங்கள் தலையிலே குட்டி உங்களை ஆட்சியிலிருந்து அப்புறப்படுத்தும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். கம்பீர கலைஞர் எங்கள் கருணாநிதி,
ஒரு வம்பான பகையாவும் சரணாகதி. கம்பீர கலைஞர் எங்கள் கருணாநிதி. 4 கோடி மக்களுக்கு தலைவர் அண்ணா நல்ல தம்பி என்றழைத்த கலைஞர். 4 கோடி மக்களுக்கு தலைவர் அண்ணா நல்ல தம்பி என்றழைத்த கலைஞர். குடிசையிலே வாழ்ந்தவர்க்கு வீடு கொடுத்தார், சில கோணல் புத்திக்காரருக்கு ஈடு கொடுத்தார். இயேசுவோர்க்கு இயேசுவாக காட்சி கொடுத்தார். நம்மை அண்டி வந்த ஏழைக்கெல்லாம் வாழ்வு கொடுத்தார். தம்மை அண்டி வந்த ஏழைக்கெல்லாம் வாழ்வு கொடுத்தார். 4 கோடி மக்களுக்கு தலைவர் அண்ணா நல்ல தம்பி என்றழைத்த கலைஞர். ஸ்டாலின் நம்ம ஸ்டாலின், நம் கழகம் காக்கும் ஸ்டாலின். கலைஞர் படைக்கு தளபதி, நல்ல இதயங்களுக்கு அதிபதி. ஸ்டாலின் நம்ம ஸ்டாலின், நம் நிரந்தர முதல்வர் ஸ்டாலின். அவசரப்பட்டு கைதட்டிறாங்க, இன்னும் ஒரு பாட்டு இருக்கு. கருப்பு சிவப்பு படையின் வீரன், களத்தில் நிற்கும் துணிச்சல்காரன், காலம் கொடுத்த கடமை வீரன், ஞாலம் புகழும் கலைஞர் பேரன். திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி, நம் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி. திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி, நம் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி. நகைச்சுவை தென்றல்னு என்னை சொன்னாங்க. ஆனால் நகைச்சுவை புயலாக இங்கே வந்து பேசி காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட கழகத்தின் செயலாளராக நம்முடைய இதயத்தில் என்னாலும் தனக்கென்ற ஒரு இடத்தை தக்க வைத்து கொண்டிருக்கக்கூடிய பேரறிஞர் அண்ணா போன்ற உருவத்தை கொண்டு தொண்டர்களின் பாதுகாவலராகவும் மாவட்ட கழகத்தின் செயலாளராகவும், அவர் முன்னாள் அமைச்சர் அல்ல, என்னாலும் நமக்கு அமைச்சர் அருமை அண்ணன் தாமோ அன்பரசன் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து, எல்லாரும் நான் வந்து உட்காந்தோன்னே சிரிக்காமல் உட்காந்துருந்தீங்க. எல்லாரும் சிரிக்காமல் உட்காந்துருக்கேன்னு பயந்துட்டேன் நான். நம்ம பேசுகிறப்பையும் இப்படித்தான் இருப்பாங்க போல இருக்குன்ட்டு. திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன், தோல்வியை கண்டு துவண்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. தோல்வியில்தான் வெற்றியை தொடங்குகின்ற ஒரு இயக்கம் நம் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறத இன்னைக்கு நிலைநாட்டி கொண்டிருக்கக்கூடிய அருமையான கூட்டம். நான் ஒரு ஊரில் பேச போனேன், ஒருவே கூட சிரிக்கலை. என்னடா இப்படி உட்காந்துருக்காங்க, எதுவும் வேற குறுப்புகளை கூட்டி வந்துட்டாங்களோ அப்படின்னு நினச்சா, என்ன நடந்திருக்குன்னா, நான் பேச வர்றதுக்கு முன்னாடியே ஊர் தலைவர் வந்து, லியோனி பேச போகிறாரு, யாராவது மரியாதை இல்லாமல் கை தட்டுறது சிரிக்கிற வேலையை பார்த்தீங்க, ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவான் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான். அவனைத்தான் ஊரை விட்டு ஒதுக்கணும். ஆனால் இன்னைக்கு மகிழ்ச்சியாக அமர்ந்திருக்கக்கூடிய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய உடன்பிறப்புகள் அனைவருக்கும் என்னுடைய அருமையான வணக்கத்தை சொல்லி, உலக தலைவர்களிலேயே கலைஞர் என்று அழைக்கப்பட்ட ஒரே ஒப்பற்ற தலைவர் நம் தானை தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் மட்டும்தான். கலைஞர் என்ற அடைமொழி உலகத்திலேயே ஒரு தலைவருடைய குரலுக்காக கைதட்டிய லட்சக்கணக்கான பேருடைய உள்ளங்களை கொள்ளை கொண்ட குரல் என் தானை தலைவர் டாக்டர் கலைஞரின் குரல். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளேன்னு சொன்ன உடனே லட்சக்கணக்கான தொண்டர்கள் மெய் சிலிர்த்து கைதட்டிய அந்த அற்புதமான குரல். அப்படிப்பட்ட கலைஞருக்கு இன்னைக்கு பிறந்த நாள். என் தலைவர் அவர்கள், என் பேரன் இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு நான் வந்தே ஆவேன்னு கூடயே வந்துட்டான். டேய் திமுக கூட்டம்டா, அதனால தான் தாத்தா நான் வந்திருக்கேன்னா. ஏன்டா அப்படின்னா, நீங்கள் இன்னைக்கு முதலமைச்சரை வச்சு செய்கிறத நான் பார்க்கணும் தாத்தான்னா. இப்படியும் ஒரு பேரன் எனக்கு கிடச்சிருக்கேன். ஆனால் வீட்டில் இருக்க பேர பிள்ளைய சொன்னாங்கன்ட்டு இன்னைக்கு விசில முழுங்கிட்டு உட்காந்துருக்கேன் நிறைய பேர்.
விசில முழுங்கினவன் எப்படி மூச்சு விடுவான் பார்த்துருக்கீங்களா? அப்படின்னு விசில முழுங்கிட்டு எல்லாம் கிர்ரா கிர்ரான்னு கத்திக்கிட்டு தண்ணி குடிக்க முடியாம சோறு திங்க முடியாம இன்னைக்கு விசிலை முழுங்கிய மக்கள் என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. என் பேரனை வந்து நம்ம மாண்புமிகு மேயர் அவர்கள் உன் பேரனடான்னு கேட்டாங்க. தன்மானம் அப்படின்னு சொன்னா, தன்மானமா யாரா வச்சது? கலைஞர் தாத்தா வச்ச பேரு, எனக்கு தன்மானம்னு பேர் வச்சாருன்னா. அந்த தன்மானம் இன்னைக்கு மீட்டிங் கேட்க வந்திருக்கான். இது மாதிரி லட்சக்கணக்கான குழந்தைகள் திராவிட முன்னேற்ற கழகத்தை நேசித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையான இன்னைக்கு உண்மை. ஏதோ ஒரு மாயையில் இன்னைக்கு வந்து சேர்ந்து இந்த தேர்தல் முடிவு இன்னைக்கு நடந்திருக்கு. என் தலைவர் வந்து எனக்கு ஒரு மாபெரும் ரசிகர், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். திருநெல்வேலியில் முப்பெரு விழா நடக்குது. நடந்து முடிஞ்ச உடனே முப்பெரு விழாவில் என்னுடைய பட்டிமன்றம். தலைவர் எல்லாத்துக்கும் பரிசு கொடுத்துட்டு கலைஞர் முன்னால் உட்கார்ந்தாரு. எல்லாரும் பரிசு கொடுத்துட்டு தலைவர் எந்திரிச்சு கிளம்ப போனார். நான் அவரை பார்த்துட்டு, தலைவரே உங்களை பற்றி தான் பட்டிமன்றம் பேச போகிறேன், நீங்களே கேட்காம போனால் என்ன அர்த்தம் தலைவரே? பாளையங்கோட்டை நூற்றாண்டு மண்டபத்தில் உடனே ஆவுடையப்பா சேர் எடுத்து போடு. அவன் சொல்லிட்டான், நான் 2.5 மணி நேரம் இருந்து பட்டிமன்றத்தை கேட்டுட்டு போகிறேன்னு சொல்லி 10:30 மணிக்கு வீட்டுக்கு போக வேண்டும் என்று நினைத்த தலைவர், என்னுடைய பட்டிமன்றத்தை 1 மணி வரை அமர்ந்து ரசித்த தலைவர் தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்ற அற்புதமான ஒரு ரசிகர். அவர் நான் பேசின நிகழ்ச்சியில் அவர் ரசித்த ஒரு நகைச்சுவை எது தெரியுமா? அதை சொல்லி சொல்லி சிரிப்பார். நான் போகிறப்பெல்லாம், டேய் நீ சொன்னதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது எது தெரியுமா அப்படிம்பாரு. சொல்லுங்க தலைவரே. ஒரு தாத்தா கிராமத்தில் குளத்தில் குளிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட ஒரே ஒரு வேட்டி தான் இருக்கு. அந்த வேட்டியை அலசி 2 தென்னை மரத்துக்கு இடையில கட்டி போட்டு ஒன்றும் இல்லாமல் குளிச்சுக்கிட்டு இருக்காரு தாத்தா. வேட்டியை கட்டினோன்னா கிராமத்தில் இருக்கிற பொம்பளை எல்லாம், திரையை கட்டிட்டாங்கடி, சினிமா படம் போட போகிறாங்க அப்படின்னு வேட்டிக்கு பக்கத்தில் ஒரு 200 பொம்பளையை வந்து உக்காந்துட்டாங்க. கிழமை ஒன்றும் இல்லாமல் குளத்தில் நிற்கிறாரு. வேட்டிக்கு அந்த பக்கம் 200 பொம்பளைங்க. கிழமை எப்படியா வந்து வேட்டியை மாற்றிருப்பாரு? குளத்துலேருந்து கத்திருக்காரு, ஏய் நான் ஒன்றும் இல்லாமல் நிற்கிறேன், நான் வேட்டியை துவைச்சு போட்டிருக்கேன், சினிமா படம் போடல, எந்திரிச்சு போங்கடி அப்படின்னு சொன்னோன்னே அந்த பொம்பளையெல்லாம் எந்திரிச்சு போனோன்னே பெருசு வந்து வேட்டியை கட்டிட்டு போனார். இன்னைக்கு சினிமா மக்களை இப்படி அடிமைப்படுத்தி இருக்கிறதுன்னு என் தலைவர் இந்த நகைச்சுவையை ரசிச்சண்டான்னு சொல்லி எனக்கு கை கொடுத்து பாராட்டிய தலைவர் தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்ற அற்புதமான தலைவர். இன்னொரு நகைச்சுவை அவர் ரசிப்பார். சினிமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க 2 பேர். உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கப்ப ஒருத்தன் பக்கத்தில் இருக்கவன் பாக்கெட்டில் வெத்தலை எச்சியை துப்பியிருக்கான். உடனே ஏண்டா வெத்தலை எச்சியை போய் துப்புற பக்கத்தில் இருக்கேன் பாக்கெட்டில். அவன் என்னடா நினைப்பான், பாவம் இல்லையா? 1 மணி நேரமாக ஓம் பாக்கெட்டில் துப்புனேன், நீ பேசாம தானடா இருந்தேன்ட்டு சண்டை போட்டு என் பாக்கெட்டில் தான் 1 மணி நேரமாக துப்பியிருக்கான். அவன் படம் பார்த்துக்கிட்டே இப்படி உட்காந்து பார்க்குறேன், செவப்பா ஒழுகி போய் கிடக்குது. சினிமாவில் மயங்கிய மக்கள் இன்று வாக்களித்து விட்டு என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களை பாதுகாக்கின்ற சூரியனாக விரைவில் வரப்போகிறவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற நம் அற்புதமான தலைவர் தான். அதனால தான் கலைஞர் அவர்கள் ஒரு உதாரணம் சொல்வார். சூரியனால் உருவாக்கப்பட்ட மேகம் சூரியனையே மறைக்கும், சூரியனால் உருவாக்கப்பட்ட மேகம் சூரியனையே மறைக்கும், ஆனால் மழை பொழிந்த பின் மீண்டும் சூரியன் அதே வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும். தன்னை மறைக்கின்ற மேகங்கள் தன்னை மறைக்கும் என்று தெரிந்து மழை பொழிய வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து எப்படி மேகத்தை சூரியன் உருவாக்குகிறதோ அதுபோல ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் பணியே மகேசன் பணி என்று செயலாற்றக்கூடிய ஒரே அற்புதமான இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம். நம்ம தலைவர்
எப்படிப்பட்ட தலைவரியா! அவர்கிட்ட கேள்வி பதிலாம் கேட்டு யாராலையும் அவரை ஜெயிக்க முடியாது. அப்படி பதில் சொல்லுவார் கேள்விகளுக்கு பதில். பத்திரிகையாளரை சந்திக்கிறத ஒரு நாடகம் மாதிரி, ஒரு கலை நிகழ்ச்சி மாதிரி நடத்தக்கூடிய தலைவர் நம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அதனால தான் ஒரு உதாரணம் சொல்லுவார். சூரியன் தூரத்தில் இருக்கும் பொழுது ஒரு நரி நின்றுட்டு இருந்துச்சான். அந்த நரியோட நிழல் நீளமாக தெரிஞ்சிருக்கு. அந்த நீளமாக தெரியவும் நரி என்ன நினச்சிருக்கு, ஆஹா நம்மளை மாதிரி ஆள் உலகத்தில் யாருமே இல்லைடா, எவ்வளோ பெருசாக இருக்கோம் பாடுறான்ட்டு. சூரியன் தொலைவில் இருக்கும்போது நரியின் நிழல் நீளமாகத்தான் தெரியும். சூரியன் உச்சத்திற்கு வந்தவுடன் நரியின் நிழல் இருக்கிற இடம் தெரியாமல் போய்விட்டது. இன்னைக்கு சூரியன் தொலைவில் இருப்பதால் நரிகளின் நிழல் நீளமாக இருக்கிறது. சூரியன் உச்சத்திற்கு வந்தவுடன் ஆட்டம் போட்டு கொண்டிருக்கும் நரிகளுடைய இடம் தெரியாமல் காணா போகக்கூடிய அந்த நரிகள். பேய்கள் ஆட்சி செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள்மா. இன்னைக்கு தாவேக்காவினுடைய தலைவர் முதல்ல விக்கிரவாண்டியில கூட்டம் போட்டாரோ அப்ப சாக ஆரம்பிச்சவங்க தான். எல்லா மீட்டிங்லையும் 2 இளவு 3 இளவு செத்து 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 வெறும் பிணங்களால் உருவாக்கப்பட்ட ஆட்சி தான் இன்னைக்கு தாவேக்காவினுடைய ஆட்சி. அதனுடைய உச்சகட்டம் எதுன்னா, கரூரில் 41 உயிர்களை கொன்ற அந்த பிணம் தின்னும் ஆட்சி தான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் அவர் பதவி ஏற்கிற அன்னைக்கு நடந்த சம்பவம் என்னன்னா, திருச்செங்கோட்டில் தேர் ஓடிக்கிட்டு இருக்கு. தேர்காலில் 2 மாணவர்கள் இளைஞர்கள் தேர்காலில் சிக்கி இறந்தார்கள். அப்பயே சொன்னான், தேர்காலில் 2 உயிர்கள் சிக்கி சாவது நல்ல அறிகுறி அல்ல, இந்த நாடு நாசமாய் போகிறது என்பதற்கு அதுதான் எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி பெரியோர்கள் எல்லாம் கணித்தார்கள். இன்னைக்கு பார்த்தா எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமைகள். நம்ம அமைச்சர் வரிசையா லிஸ்ட் போட்டார் பாருங்க, அதில் ஒன்றை விட்டுட்டாரு. அவர் தொகுதியில் நடந்ததை விட்டுட்டார். ஆலந்தூர்ல யாரு ஜிம்மில் பிராக்டிஸ் பண்ற உடற்பயிற்சியாளருக்கு தாவேக்கா காரனே பாலியல் கொடுமையை பண்ண. அதனால தான் அண்ணன் விட்டுட்டாரு. நம்ம தொகுதியில் நடந்ததை நம்மளே சொல்லக்கூடாதான்ட்டு வேம்புலின்னு சொல்லி தாவேக்காவினுடைய பொறுப்பாளர் அங்க இருக்கக்கூடிய பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காரு. இன்னைக்கு நம்ம தாவேக்காவினுடைய தலைவர் மாண்புமிகு முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்கள், அவர் பேசும்போது எப்படி பேசுவார் பார்த்துறீங்களா? சிஎம் சார் கேக்குதோ? சாத்தாங்குளத்தில் ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த அந்த பெற்றோர்கள் அழுகிறது கேக்குதா? அவர் எப்பயுமே முடிக்கிறப்ப ஒரு வார்த்தை சொல்வாரு, கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும். அது எதுக்காக சொல்றாருன்னா, பெண்களுக்கு மற்ற ஆண்களால் எந்த கொடுமையும் நடக்காது. எங்க தாவேக்காரங்க தான் இந்த வேலையை பூரா பார்ப்பாங்க, கான்பிடண்டா இருங்க. தாவேக்காரர்களிடமிருந்து இன்று பெண்களை பாதுகாக்கிறதுக்காகத்தான் ஐயா சிங்கப்பெண் அதிரடிப்படை அமைச்சிருக்கார். அவர் அமைச்ச அடுத்த அரை மணி நேரத்தில் தான் ஆலந்தூரில் நடந்துச்சு. என்னைக்கு சிங்கப்பெண் அதிரடிப்படை நடத்தினாங்களோ அதிலிருந்து வரிசையா ஒரே நாளில் 5 பாலியல் வன்கொடுமை. எங்க போச்சு? சினிமாவில் அந்த காட்சிகளை பார்த்து பார்த்து சினிமாவில் நடக்கிற மாதிரியே நடக்கும். ஒரு பொம்பளை பிள்ளை தனியாக நடந்து போகும். அப்படி ஒரு ரோடு நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. சினிமாவில் மட்டும்தான் பார்க்க முடியும். தனியாக நடந்து போகும். அந்த நேரம் ஒரு 2 பேர் தண்ணியை போட்டு வசமாக சிக்கி கொண்டார். டே பார்ட்டி சூப்பர் பார்ட்டி மாப்பிள்ள அப்படின்ட்டு பின்னாடி போய் இதா அப்படிமா. உடனே அந்த பிள்ளை ஐயோ குடு குடு குடுன்னு ஓடும். எங்கே பார்த்தாலும் ஒருத்தம் கூட இருக்க மாட்டான். அப்போ வெறும் தனி ரோட்டில் அந்த பிள்ளையா ஓடிக்கிட்டு இருக்கான். திடீர்னு விஜய் அப்படின்னு கத்தான். 4-6 கிலோமீட்டர் தள்ளி ஒரு டீ கடையில் டீ குடிச்சுக்கிட்டு இருப்பான். யாரு? கதாநாயகன்.
உடனே பைக் எடுப்பான் ஐயா, ஏன்னு வந்து பேக் வீலில் மட்டும் ஓட்டிட்டு வருவான். அது வரைக்கும் அந்த 2 பேரும் பேசாமல் தான் இருப்பாங்க. அவர் வர வரைக்கும் சொல்லியிருப்பாங்கல்ல டைரக்டரு, தொட்டுறாதரா அண்ணன் வந்துக்கிட்டு இருக்காரு ஏன்னு வந்து அந்த பிள்ளைக்கு அட்டையில் அவர் பூந்து உடனே அடிக்க மாட்டார். அந்த 2 பேரும் ஆளுக்கு ஒரு குத்து விடுவாங்க, கீழே விழுவார். இந்த உதட்டில் லேசாக ரத்தம் வரும். அந்த ரத்தத்தை தொடச்சோன்னா ஒரு 25 பேர் லாரியிலேருந்து இறங்குவாங்க. ஒரு கையில் இப்படி இருப்பார், 15 பேர் விழுவேன். உடனே அந்த பிள்ளை, என்னை ஆபத்திலிருந்து நீங்கள் தான் காப்பாற்றுனீங்க. உடனே இவர், என் கடமை தானம்மா நான் செஞ்சேன், உலகத்தில் எங்கேயா இருக்கேன் இப்படி ஒரு கடமை வீரன், சினிமாவில் மட்டும்தான் பார்க்க முடியும். விஜய் அவர்களின் சினிமாவின் கவர்ச்சியில் இன்னைக்கு மக்கள் மயங்கி அந்த போதையில் இன்னைக்கு உட்காந்துருக்காங்க. நிற போதையில் இருக்கவனா டக்குன்னு தெளிய வைக்க முடியாது, பார்த்துருக்கீங்களா? அப்படியே கட்டப்பேன். வேறு தம்பி சிரிக்கிறாரு. நிற போதையில் இருக்கவனா உடனே தெளிய வைக்க கூப்பிடுவாங்க, டேய் எந்திரா, யாரா நீ அப்படின்னா அவங்க அப்பாவை, டே அப்பாடா, அப்பன்னா யாரா, எழுப்பி உட்கார வைப்பாங்க. இங்கிட்டு விழுவான் இங்கிட்டு விழுவான். என்ன செய்வாங்க பார்த்துருக்கீங்களா? வாளியில் ஒரு 10-20 வாளி தண்ணி எடுத்து ஊற்றி அவனை போட்டு படுக்க போட்டு இதை போட்டு அதை போட்டு அப்படியே கிடந்து ஒரு 3-4 நாள் கழித்து அவனா எந்திரிச்சு வேட்டியை கட்டி காலையில் நடந்து வருவார். அப்போ கேட்பாங்க, ஏன்டா சாக்கடையில் விழுந்து இந்த அநியாயம் பண்ண? நானா? நான் எவ்வளவு சாப்பிட்டாலும் நிதானமாக இருப்பேனே. டே உன் நிதானத்தை பார்த்தேன்டா, நாங்கள் சாக்கடையில் பன்னிக்குட்டியோட படுத்திருந்தடான்னு. இன்று மக்கள் சினிமா போதையிலே மயங்கி கிடப்பவர்களை மீண்டும் உயிர்ப்பித்து அவர்களை நல்ல நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஆற்றல் இருக்கக்கூடிய ஒரே இயக்கம் எது என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம்தான் அந்த மயக்கத்தை இன்னைக்கு தெளிய வைக்க முடியும். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியில் நம்ம தலைவர், எப்படிப்பட்ட தலைவரியா நம்ம கலைஞர், நம்முடைய முன்னாள் முதலமைச்சர்னு சொல்லக்கூடாது, என்னாலும் தமிழகத்திற்கு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். அவர் தான் இன்னைக்கு ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கார். நம்ம முதல்வர் இப்போ இருக்க ஜோசப் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா திருச்சி கிழக்கு தொகுதியில் ஒரு சர்ச்சில் முழங்கால் போட்டு இப்படியே நடந்து வந்தார். ஏசுனார் பார்க்குறாரு, பிரதர் பிரதர் பைபிளை வாசித்திருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு ஏசுனார். அவர் பைபிளில் என்ன இருக்கு தெரியுமா? சின்னஞ்சிறு சகோதரர்களுக்கு நீ தீமை செய்துவிட்டு என் முன்னால் இயேசுவே இயேசுவே என்று சொல்லி கொண்டு வந்தால் நீ எனக்கு ஏற்றவன் அல்ல. 41 பேரை கொன்னுவிட்டு நீ இயேசுவின் முன்னால் முட்டிக்கால் போட்டு நடிக்கின்ற அந்த நடிப்பை இன்னைக்கு ஏசுநாதரே பார்த்துட்டு, ப்ரோ என்கிட்ட மட்டும்தான் முழங்கால் போடுவேன்னு நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். எலெக்ஷனில் ஜெயிச்சோன்னு மூகாம்பிய கோயிலில் போயிட்டு அங்கே போய் உட்காந்துருச்சு. ஏசுனார் பார்க்குறாரு. அப்புறம் எனக்கிட்ட எதுக்கு என் முட்டுக்கால் போட்ட அப்படின்னு ஏசுனார் பார்க்குறாரு. திருச்செந்தூரில் வேல்கம்பை தூக்கிட்டு நடக்கிறாரு. சாய்பாபா கோயிலில் போய் நடக்கிறாரு. 3 மதத்து கோயிலையும் நேசிக்கிறாருன்னு அவங்க ரீலில் போட்டுக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு இந்தியாவினுடைய இறையாண்மை எதுன்னா, ஒரு மதத்தை பின்பற்று, மற்ற மதங்களை மதிப்பவன் தான் உண்மையான இந்தியாவினுடைய இறையாண்மையை மதிக்கிறான். நான் கிறிஸ்தவனாக இருப்பேன், இஸ்லாமியர்களுடைய மதத்தையும் இந்துக்களுடைய வழிபாட்டையும் நான் மதிக்கணும், அதுதான் கரெக்டு. 3 சாமியும் கும்பிட்றவன் 3 சாமிக்கும் அவன் விசுவாசமாக இருக்க மாட்டான், 3 பேரையும் ஏமாற்றுகிறவன் தான். இப்படி நடிப்பில் சிறந்த ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு ஜோசப் விஜய். அதில் கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் 4 கூட்டணி ஒன்றா போய் ஆளுக்கு 2 எம்எல்ஏவை சேர்த்துக்கிட்டாங்க. அதில் மாண்புமிகு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவர் மந்திரி ஆயிட்டார். இன்னொருத்தர் IUML அவர் மந்திரி ஆயிட்டார். காங்கிரஸில் 2 பேர் மந்திரி ஆயிட்டாங்க. ராகுல் காந்தியை என்னுடைய தலைவர் எப்படி மரியாதையாக நடத்தினார்,
இந்தியா கூட்டணியை உருவாக்கியதே நம் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தானையா? யாரு? நிதிஷ்குமார் இருந்தப்பயே இந்தியா கூட்டணியை உருவாக்கி நம்ம ஒய்எம்சிஏ திடலில் தான் இந்தியா கூட்டணியினுடைய அனைத்து தலைவர்களையும் தமிழகத்திற்கு வரவழைத்து இந்தியா கூட்டணியை உருவாக்கிய தலைவர் நம் தலைவர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அது மட்டுமா, இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய பெண் தலைவர்களை எல்லாம் வச்சு ஒரு மிகப்பெரிய மாநாடு போட்டார். யார் யார் தெரியுமா? நம்ம ராகுல் காந்தியோட சகோதரி பிரியங்கா காந்தி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய செயலாளர் ராஜாவோட மனைவி ஆனி ராஜா, நம்ம மகாராஷ்டிராவினுடைய நம்ம இவர் சுப்ரியா சாஹூ, அவங்க பழைய முதலமைச்சருடைய மக சுப்ரியா சாஹூ. அதே மாதிரி நம்ம மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸில் இருக்கக்கூடிய தலைவர்கள், தேஜஸ்ரீ யாதவ் அவருடைய மனைவி, அதே மாதிரி முலாயம் சிங் யாதவருடைய அந்த கட்சியினுடைய மகளிர் அணி தலைவி. இப்படி இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களையும் தலைவர்களை இங்கே வரவழைத்து இந்தியா கூட்டணியை இந்தியாவிலே மிகப்பெரிய கூட்டணியாக உருவாக்கியவர் நம் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அப்படிப்பட்ட ராகுல் காந்தியை பிரதமர் என்று அறிவித்தவரே நம்ம தலைவர் தான். ஆனால் பதவியேற்பு விழா அன்னைக்கு ராகுல் காந்தியை எப்படி நிப்பாட்டியிருந்தாங்க பார்த்தீங்களா? பப்பூன் மாதிரி நின்றுக்கிட்டு இருந்தார் நடுவில். இருந்தா மந்திரிகள்லாம் பதவி ஏற்றுட்டு முதலமைச்சருக்கு ஒரு கும்பிடு, கவர்னருக்கு ஒரு கும்பிடு, ஒருத்தர் கூட ராகுல் காந்திக்கு ஒரு வணக்கம் கூட சொல்லலை. ராகுல் காந்தியை ஒரு பஃபூன் போல் நடத்திய ஒரு இயக்கம் தான் இன்னைக்கு தாவேக்கா என்ற கட்சி. ஆனாலும் அப்படி உங்களை உயர்த்திய அந்த தலைவரை இன்று முதுகில் குத்திவிட்டு நீங்க துரோகம் செய்திருக்கிறீர்கள். இந்த துரோகத்திற்கு காங்கிரஸ் கட்சி எந்த நாளும் பதில் சொல்லித்தான் ஆகணும். இன்னைக்கு ராகுல் காந்தியோட மொழியிலேயே சொல்றேன், ராகுல் காந்தி will never ever enter into the parliament head of India. will never ever. அவர் தான் எப்பயும் இந்த வாக்கியத்தை சொல்வார். பிஜேபி will never ever enter into தமிழ்நாடு. யாரு? ராகுல் காந்தி சொன்னார். இன்னைக்கு அதே வாக்கியத்தை வச்சு சொல்றேன், ராகுல் காந்தி will never ever become the prime minister of India. காரணம், என் தலைவருக்கு நீங்கள் இழைத்த துரோகம் வாழ்நாள் முழுவதும் உங்களால் பிரதமராக முடியாதுங்கிறத இந்த பல்லாவரத்தில் எங்கள் மக்கள் முன்னால நான் இன்னைக்கு சபதமாக சொல்றேன். அப்படிப்பட்ட ஒரு தலைவர், எப்படிப்பட்ட ஒரு தலைவருடைய ஆட்சியில் இந்த 5 ஆண்டுகள் தமிழகம் நடைபோற்றுறது. உயிருக்கே பயப்படாத தலைவரியா என் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். 1976ஆம் ஆண்டு மாணவர்களுடைய மாநாடு, மாணவர் அணி மாநாடு கோயம்புத்தூரில் நடக்குது. அப்போ எல் கணேசன் அவர்களுடைய கணேசன் அவர்களுடைய தலைமையில் அந்த மாநாடு, நம்ம எல் கணேசன் அவர்களுடைய தலைமையில் மாநாடு. அப்போ இவர் மாணவராக சின்ன வயசில் அந்த மாநாட்டுக்கு கூட போய் தலைவர்கிட்ட உட்காந்துருக்காரு நம் தளபதி ஸ்டாலின். நான் இந்த மாநாட்டில் பேசுகிறேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னா, புரிய உடனே தலைவர் மகன்னா வாய்ப்பு கொடுத்துருவோமா, நாங்கள் குறிப்பிட்ட நேரத்தில் தான் உடனே பேச வைப்போம் அப்படின்னு சொல்லி எல் கணேசன் அந்த லஞ்ச் பிரேக்கில் நம்ம தலைவர் ஸ்டாலினை பேச வைக்கிறாரு. அப்போ அவர் பேசிய பேச்சு என்ன தெரியுமா? எங்கள் அப்பாவுக்கு 4 ஆண் குழந்தைகள், நான் ஒருத்தன் மொழிக்காக செத்து போனால் மீண்டு 3 பேரும் என் தந்தையை காப்பாற்றி விடுவார்கள். தமிழ் மொழிக்காக இந்த ஸ்டாலின் உயிரை கொடுப்பதற்கு கூட தயாராக இருக்கிறேன்னு கோயம்புத்தூர் மாணவர் அணி மாநாட்டில் உயிரையும் பணயம் வைத்து பேசின தலைவர் இந்த தோல்விக்காயா பயப்படுவார்? முதலமைச்சரானதுக்கு பிறகு அந்த கொரோனா வார்டில் கொரோனா ட்ரெஸ்ஸு போட்டு உள்ளே போவேங்கிறாரு. டாக்டர்கள்லாம் வேணாங்க சிஎம் வேணாம், நீங்கள் போகாதீங்க, ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை ஆச்சுன்னா ஏஜ் உங்களுக்கு ஆயிடுச்சு, நீங்கள் கொரோனா வார்டுக்குள்ளே போகாதீங்க. அப்போ தலைவர் சொன்ன பதில், நான் கொரோனா வார்டுக்கு போகிறத தடுக்கிறீங்களே, நீங்கள்லாம் டாக்டருங்க தானே, நீங்கள்லாம் போயிட்டு வர்றீங்களே, உங்களுக்கு என்ன ஆகுதோ அதுவே எனக்கும் ஆகட்டும், என் உயிர் போனாலும் பரவாயில்லை, என் மக்களை நான் சந்தித்தே ஆவேன்னு சொல்லி கொரோனா வார்டுக்குள்ள உயிரை பணயம் வைத்து சென்ற தலைவர்
இந்த தோல்விக்கா பயப்படுவார்? என் தலைவர் சொன்னார் 6 மாதம் உங்களுக்கு நாங்கள் டைம் தரோன்ட்டு. அதனால் எங்கள் கட்சியை நீங்கள் எங்களுடைய ஆட்சிக்கு நீங்கள் குறை சொல்லாதீங்கன்னு. 6 மாதம் கழித்து நான் குறை சொன்னேன்னா என்ன நினைப்பாங்க? டிசம்பர் மாதம் வந்து சொல்கிறேன்னு வச்சுங்க. கும்மிடி பூண்டியில் ஜூன் மாதம் ஒரு குழந்தைக்கு 6 மாதம் ஆகுது, இப்போ வந்து பேசிக்கிட்டு இருக்க, பைத்தியமாக பிடிச்சிருக்கு உனக்குன்னு கேட்பாங்க. எந்த நேரத்தில் தவறு நடக்கிறதோ அந்த நேரத்தில் அந்த தவறை சுட்டி காட்டணும். அந்த நேரத்தில் தவறை சுட்டி காட்டுவதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு ராஜா வேற யாருமே அழிக்கணும்னு அவசியம் இல்லை, அவனே கெட்டு போயிடுவான்ட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும்னு ஒரு பழமொழி இருக்கு. அந்த பழமொழியை சொல்றதுக்கு நானே சங்கடப்படுறேன். காரணம், உடல் ஊனமுற்றவர்களை மாற்றுத்திறனாளி என்று அழைத்த ஒரே தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான். தம்பி உட்காந்துருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் முன்ன என்னென்னமோ பேர் சொல்லுவாங்க. அப்போ ஒரு பழமொழி, அது பழைய கிராமத்து பழமொழி, ஊமை ஊரை கெடுக்கும், பெருச்சாலி பேரை கெடுக்கும். இது ரெண்டும் தாவேக்கால இருக்கு. அந்த ஊமைங்கிற வார்த்தையை பயன்படுத்தினதுக்கு தயவுசெய்து மன்னிச்சுக்கிறீங்க. முதலமைச்சர் இப்படி அமைதியாக அப்படி உட்காந்துருக்காரு பாருங்க. நம்ம அமைச்சர் வேற செஞ்சு காட்டினார். என்ன நடந்தாலும் இந்த 11 சிறுமிகள் ஒரே நாளில் பாலியல் வன்கொடுமை. எங்க பார்த்தாலும் கரண்ட் கட்டி இருட்டில் ஜனங்க கத்திட்டு இருக்காங்கயா. கொலை நடந்துட்டு இருக்கியா எங்க பார்த்தாலும். பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு கரூர்ல டான்ஸ் ஆடினாரு. இன்னும் 20 ரூபா வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப 30 ரூபாய் அந்த மாதிரி கொடுத்துட்டு வந்திருக்காரு. பாட்டிலுக்கு 30 ரூபா, பாட்டிலுக்கு 30 ரூபா, 30 ரூபா வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நினைக்கிறது? இது உங்களுக்கு இப்பயே எவ்வளோ எரிச்சல் வருது யோசனை பண்ணி பாருங்களேன். சகோதரியை கோச்சிக்கிற கூடாது. வீட்டில் சண்டை வர்றதுல 3 டைப் இருக்கும் பெண்கள். சில பேர் திட்டினோடனே உடனே ரியாக்ட் பண்ணிடுவாங்க. இந்தடி என்ன என்ன பொம்பளைனா உனக்கு பெரிய இலக்காரன், காப்பியை கொண்டு வரணும் உடனே கொண்டு வரணுமாக்கா, கொஞ்சம் நேரம் தான் ஆகும். இது ஒரு டைப்பு. அண்ணன் சிரிக்கிறாரு. அவங்க வீட்டில் அப்படித்தான் இருக்காங்க போல இருக்கு. பெரும்பாலான வீடு அப்படித்தான் இருக்கு. இன்னொரு வகை இருக்கான். காப்பியா கொண்டாடி வாயை திறந்து என்னன்னு பேசுறிய. இது ரொம்ப ஆபத்தான விஷயம். என்ன சொல்றானே தெரியாது. 3வது ஒரு குரூப் சொல்றேன் பாரு. உன்னையெல்லாம் நான் வெட்டி போட்டு ஜெயிலுக்கு போகாம விட மாட்டேன். பொம்பளை ஆடி நீ ஆளு மொகரையும். என்ன பேசாம இருக்க? ஆடி அந்த அருவாளை எடுத்து வாங்குறான். அப்ப இந்த இவதான் ரொம்ப ஆபத்தான பொம்பளை. புருஷனை எந்த நேரம் வேணாலும் விஷ வச்சு கொண்டுருவாயா. இதைத்தான் நான் சொன்னேன். இந்த டெட் சைலன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, மயான அமைதி, ரொம்ப ஆபத்தானது. யார் வந்து என்ன கேள்வி வேணாலும் கேள்றா, நான் பதில் சொல்றதுக்கு தயாரா இருக்கிறேன்ட்டு பத்திரிகையாளர்களை துணிந்து சந்திக்கிறானோ அவன் தான் இந்த நாட்டுக்கு தலைவராக இருப்பதற்கு தகுதியானவர். இன்னைக்கு அந்த தகுதியை இழந்து இன்னைக்கு சினிமாவினுடைய கவர்ச்சியில் இவர் வரலையா. வாய திறங்க சிஎம் சார் அப்படின்னு கேட்டா இன்னைக்கு நம்ம தலைவரே சொல்லிட்டாரு. எப்போ உங்க சைலண்ட் மோட்ல இருந்து வர போறீங்க தலைவரே கேட்டார். வாய திறங்க சிஎம் சார்னா திறந்தா தான் ஏதாவது வந்துருது அவருக்கு. என்னது
நல்லா வந்துடும் பார்த்துக்குங்க. அதனால தான் திறக்காமல் இருக்கார். நீங்கள் எந்த காமெடி சேனல்லாம் எதுவும் பார்க்க வேணாம். கார்ட்டூன் சேனல் மோட்டு பட்லு, இந்த டோரா புஜ்ஜி அதெல்லாம் பார்க்க வேணாம். மோட்டு பட்லு பார்த்துருக்கீல்ல, அதில் ஒருத்தன் வழுக்க மாட்டேன், டே பட்லு, என்னைய விட்டுட்டு ஏன்டா சமோசா திங்க போற? இல்லைடா மோட்டு, நம்மளை துரத்திக்கிட்டு ஜான் வந்துக்கிட்டு இருக்கான். உடனே இப்போ நம்ம இருந்தால் அவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சா. ஏ இல்லடா பட்லு, நம்ம இப்போ உடனே தப்பிச்சு போறேன். சிங்கம் சார் நம்மளை எப்படியாவது காப்பாத்து. இல்லைடா மோட்டு, அந்த ஆளை நம்பாத. சிங்கம் சார் ஒரு இளவுக்கு மேலே ஆயக்கல, சும்மா யூனிஃபார்ம் போட்டு சும்மா சுற்றிக்கிட்டு. இல்லடா பட்லு, வாடா, ரன்ல ஓடிடுவான். டிக்கெட் டிக்கெட் டிக்கெட்னு ஓடுவாங்க. கார்ட்டூன் சேனல் பார்க்க வேணாம், டோரா புஜ்ஜி பார்க்க வேணாம், காமெடி சேனல் எதுவுமே பார்க்க வேணாம். 18ஆம் தேதியிலேருந்து என் பேரன் சொல்கிறான் பாருங்க, நாளை மறுநாள் சட்டமன்றம். தயவுசெய்து லைவ் டெலிகாஸ்டில் நிம்மதியாக பாருங்கள். காமெடி சேனல் என்னென்ன நடக்க போதோ. என் தம்பி கலைஞருடைய பேரன் உதயநிதி ஸ்டாலினுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் நம்ம முதலமைச்சர் இருந்தால் அப்படியே ஒரு பார்வை பார்ப்பார் பாருங்க. அடாடாடாடாடா, 5 ஆண்டுகள் உண்மையிலே எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி இவர்கள் செய்கின்ற அட்டூழியத்தை 5 ஆண்டில் உள்ளாட்சி தேர்தலும் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே இந்த ஆட்சி மக்களால் தூக்கி எறியப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவ்வளவு கோபத்தில் இருக்காங்க. எங்கே போனாலும் எல்லாரும் என்ன பேசுகிறாங்க, எப்படி மாப்பிள்ள நாங்கள்லாம் சூரியனுக்கு தாண்டா போட்டோம், நீயே சூரியன் நீயே சூரியன், யாரா அப்புறம் விசில் போட்டது அப்படின்னா எவனுமே ஒத்துக்க மாட்டேங்கிறான். எங்கேருந்துடா போட்டாங்க? யாருமே இது வரைக்கும் நாங்கள் அதுக்கு போட்டோன்ட்டு ஒருத்தனாவது சொல்லுவாங்கன்ட்டு நான் பார்க்குறேன், ஒருத்தரையும் காணோம். சரி, கூட்டணி கட்சி தலைவர்களாவது அண்ணன் திருமாவை கேட்குறான், நீங்கள் ஏன் தாவேகா கட்சியை ஆதரித்தீர்கள், அவரை முதலமைச்சராக ஏன் ஆதரவு கொடுத்தீங்க? இப்படி சொல்லுவார். நான் நினச்சேன், விஜயை போல ஒரு திறமையான முதலமைச்சரை நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. அவருடைய ஆட்சி இந்த நாட்டுக்கு தேவை அப்படின்னு தான் ஆதரவு கொடுத்தோன்னு எனக்காவது சொல்லியிருக்காரு. IUML யார்? இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். உண்மையிலே அதை சொல்கிறதுக்கு வெக்கப்படுறேன் நான். ஒரு அமைச்சர் பதவியை வாங்கிட்டு திமுக 5 ஆண்டுகளில் துடை தெரியப்படும்னு ஒரு அமைச்சர் பேசுகிறாருன்னா, இப்படிப்பட்ட துரோகிகளுக்கு பாடம் கற்பிப்பது தான் நமது இனிமே நம்மளுடைய வேலை. அந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய அமைச்சர் ராமநாதபுரத்தில் ஏனியை என் கையில் கொடுத்து 15 இடத்துல ஏனியை தூக்கிட்டே பேசினேன். நான் பொம்பளையெல்லாம் லியோனி என்ன சித்தால வேலைக்கா போகிறாரு, ஏனியை தூக்கிட்டு இப்படி அலைகிறாருன்ட்டு. ராமநாதபுரம் தொகுதி முழுவதும் ஏனியை தூக்கி இப்படியே காமிச்சு ஒரு பட்டிமன்ற நடுவர் கலைமாமணி உலகம் முழுவதும் எல்லா நாட்டிலையும் போய் பேசியிருக்கேன். என் தலைவனிட்ட ஆணையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஏனியை கையில் வச்சுக்கிட்டு ராமநாதபுரம் முழுவதும் பேசினேனே. இன்னைக்கு அந்த திமுகவை துடை தெரிய போகிறேன்னு சொல்கிறீங்களே. என் தலைவர் சொன்ன உதாரணத்தை சொல்கிறேன். கொள்கை என்பது வேட்டி, பதவி என்பது தோளில் போட்டிருக்க துண்டு. அந்த துண்டு இல்லாமல் நம்ம இருந்துடலாம், வேட்டி இல்லாமல் இருக்க முடியாதரா? உண்மையில் இருக்க முடியாதுங்க அமைச்சர் அவர்களே. அவர் கீழே ஒன்றுமே போடாமல் வெறும் சால்வையை மட்டும் போட்டு ரோட்டில் நடந்து வந்தாருன்னா அவரை என்ன நினைப்பாங்க? கொள்கையை இழந்து பதவி என்ற துண்டை மட்டும் போட்டு நிர்வாணமாக சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிக்காரர்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அவர்களுக்கு மந்திரி பதவிக்காக நீங்கள் அவர்களுடன் இருக்கலாம். ஆனால் கொள்கை என்று வரும்பொழுது எங்கள் தலைவரிடம்தான் நீங்கள் வந்து மீண்டும் சரண்டர் ஆவீர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன். மக்கள் நல கூட்டணியின் அமைச்சு 2016 நம்ம கேப்டன் விஜயகாந்தை முதலமைச்சர் ஆக்கணும்னு பெறப்பட்ட குரூப் தான் இந்த குரூப் பூரா. அங்கே அடி வாங்கிய பின் அவர்களை எல்லாம் உருவாக்கி அவர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களாகவும் சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் அவர்களை உயர்த்தி பார்த்த நம் தலைவருடைய முதுகிலே குத்தி இருக்கிறார். இன்னைக்கு யாராவது ஒருத்தர் அவங்க கட்சியில் இன்னைக்கு அதிமுகவில் இருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் ரிசைன் பண்ணிட்டு போய் சேர்றாங்களே, யாராவது பேட்டி பத்திரிக்கைக்காரங்க கேட்குறீங்களே என்ன சொல்கிறாங்க? சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ரிசைன் பண்ணிட்டு ஏங்க அங்கே போய் சேர்றீங்க?
விஜய் மாதிரி ஒரு அற்புதமான முதலமைச்சரை நாங்கள் பார்த்ததில்ல. அவருடைய ஆட்சி திறனை ஆதரிக்கிறதுக்கு தான் நாங்கள் போகிறோம். கிடையாது, அங்கே கேவலமான ஏதாவது ஒரு பதவி கொடுப்பார்கள் என்று நாக்கை தொங்க போட்டு கொண்டு மக்களுடைய தீர்ப்புக்கு விரோதமாக சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். இப்படி குதிரை பேரத்தினால் இன்று முதலமைச்சராக அமர்ந்திருக்கக்கூடிய அந்த விஜய் அவர்களுக்கு சொல்கிறேன், டிவிகே. அதுக்கு அவர் ஒரு விளக்கம் கொடுக்கலாம். டிவிகே, நான் அதுக்கு விளக்கம். டி என்றால் திருட்டு, வி என்றால் உருட்டு. திருட்டு, உருட்டு, அதனால் மக்களிடம் வாங்க போகிறீர்கள் குட்டு. டிவிகே, திருட்டு, உருட்டு, குட்டு. உங்களுடைய திருட்டுத்தனத்தாலும் நீங்கள் உருட்டுகின்ற உருட்டாலும் மக்கள் உங்கள் தலையிலே குட்டி உங்களை ஆட்சியிலிருந்து அப்புறப்படுத்தும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். கரண்ட்டு கட் ஆகுதுன்னு ஒரு அமைச்சர்கிட்ட சொன்னால் அவர் சொல்கிறாரு, பீஸ் கேரியரை பிடிட்டு போயிட்டாங்க, அதை நான் சிசிடிவி கேமரா வச்சு எப்படியாவது கண்டுபிடிச்சிருவேன் அப்படிங்கிறாரு. சிசிடிவி கேமரா வேலை பார்க்கறதுக்கும் கரண்ட்டு வேணும்டா. ஏன்னா இது கூட தெரியாமல் சிசிடிவி கேமரா வச்சு பீஸை பிடுங்குறவரை கண்டுபிடிச்சிடுறேன்ட்டு. இவ்வளவு பாலியல் வன்கொடுமை நடக்கிறதே உங்கள் போலீஸ் துறை என்ன செய்யுதுன்னு கேட்டால், இப்பொழுதுதான் வேலையை தொடங்கி இருக்கிறார்கள், இனிமேல் பிடித்து விடுவார்கள். மதுரை வீரனில் டிஎஸ் பாலையா பதில் சொன்ன மாதிரி தான். டிஎஸ் பாலையாவை ராஜா அனுப்புவார் எம்ஜிஆரை பிடிச்சிட்டு வர சொல்கிறதுக்கு. நரசப்பா, வீரன் போகிறான், போய் அவனை எப்படியாவது பிடித்து விட்டு வா அப்படிம்பார். பாலையா போயிட்டு பிடிக்க முடியாமல் வந்து சொல்லுவார், நரசப்பா வீரனை பிடித்து விட்டாயா? அதுக்கு பாலையா ஒரு பதில் சொல்லுவார், நாங்கள் அவனை பின்தொடர்ந்து சென்றோம், ஆனால் அவன் எங்களை முன்தொடர்ந்து சென்று விட்டான் அப்படிம்பார். முன்தொடர்ந்துன்னு ஒரு வார்த்தை தமிழில் கிடையவே கிடையாது. ராஜாராமுக்கு தெரியும், தொடர்றதுனாலே பின்னால் போகிறதுனா. நாங்கள் அவனை பின்தொடர்ந்து சென்றோம், ஆனால் அவன் எங்களை முன்தொடர்ந்து சென்று விட்டான் அப்படிம்பார். இன்றைக்கி அந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லா அமைச்சரும். ஒரு தாவேக்கா எம்எல்ஏயும் இன்னொருத்தரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னடா மாப்பிள்ள, எப்படி தேர்ந்தெடுத்தாங்கன்னே தெரில மாப்பிள்ள, போட்டாங்க. நீயே நானும் எம்எல்ஏ தான்டா, நம்ம ஜனங்களே கும்பிட மாட்டேங்கிறாங்க என்னைய. தம்பி எம்எல்ஏ எங்கன்னு ஏன்ட்டியே கேட்குறாங்க. நான் தான்டா. அப்படியா? சொல்லவே இல்லைங்கிறான். என்னடா இப்படி இருக்கமே, என்னடா செய்கிறது அப்படின்னு ரெண்டு எம்எல்ஏ பேசிக்கிறாங்க. அதுக்கு இன்னொரு எம்எல்ஏ சொல்லியிருக்கேன், வந்து தலைவரை கேட்போம்டா என்ன செய்கிறதுன்னு. அதுக்கு அவன் சொல்லியிருக்கேன், தலைவரே என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்காரு, அந்த ஆள்கிட்ட போய் கேட்க சொல்கிறேன்ட்டு. தலைவருக்கே போய் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் உட்காந்துருக்காரியா? ரீல் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்களே ஒழிய ரியல் ஆட்சி இன்னைக்கு கிடையாது. எங்கள் அண்ணன் சொன்னது மாதிரி டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு உண்கிறார். அங்கே ஒரு குழந்தைய தூக்கிட்டு ஒரு அம்மா வந்திருக்கு, அதை தூக்கி மடியில் வச்சுருக்காரு. 5 வயசு பிள்ளைய தூக்கி குழந்தையை மடியில் வைத்து கொஞ்சிய விஜய். அங்கே ஒரு பிள்ளைய கற்பழிச்சுக்கிட்டு இருக்கேன், இங்கே ஒரு குழந்தைய மடியில் வச்சுக்கிட்டு போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. வெக்கமா இல்லை? ஒரு பெண் குழந்தையை மடியில் வைத்து போஸ் கொடுப்பதற்காக அவங்கள முதலமைச்சர் ஆக்கணும். சிங்கப்பெண் அதிரடி படைக்கு கார் ஓட்டி காட்டுறாரு. முதலில் கார் ஓட்டிய முதலமைச்சர். எங்க தலைவர் மாதிரி ஒரு டிரைவரை நீங்க பார்த்துருக்கவே முடியாது. தலைவர் ஸ்டாலின் மாதிரி. அவரும் நானும்ங்கிற புத்தகத்தில் அண்ணி துர்கா ஸ்டாலின் எழுதியிருக்காங்க, நைட்டு 9 மணிக்கு வண்டி எடுத்தா காலையில் 6 மணி வரைக்கும் தூங்காமல் எங்கள் குடும்பத்தை வச்சு டிரைவிங் பண்ணக்கூடிய ஆற்றல் என்னுடைய குடும்ப தலைவருக்கு உண்டு. நாங்கள் எல்லாரும் தூங்கிட்டு வருவோம், அவர் மட்டும் லியோனி பட்டிமன்ற கேசட்டை போட்டு கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே விடிய விடிய வண்டி ஓட்டுவாரியா? என் தலைவரா டிரைவிங் தெரியாதவர்? முதலில் கார் ஓட்டிய முதலமைச்சர். என் தலைவருக்கு ஓட்ட தெரியாமையா அவர் வந்து ஒவ்வொரு வாகனத்தையும் தொடங்கி வைக்கிறப்ப கொடியை மட்டும் காட்டினாரு? அவர் நினச்சிருந்தா 1000 வாகனத்தை ஓட்டி ரீல் போட்டிருக்கலாமையா? இன்னும் 1 மட்டும்தான் ரீல் போடாமல் இருக்காங்க. முதலமைச்சர் முதன்முறையாக தலைமை செயலகத்தில் சிறுநீர் கழித்தார். நல்ல வேலை, நாளையிலேருந்து அதையும் போட்டாலும் போடுவாங்க. தம்பிக்கு சிரிப்பை பாரு. முதன்முறையாக தலைமை செயலகத்தில் சிறுநீர் கழித்த முதலமைச்சர்.
அவர் உள்ளே போயிட்டு ரெஸ்ட் ரூம் அப்படிங்கிறத லாக் பண்ணிவிட்டு அப்படி கர்ச்சிப்பை தொடச்சிட்டு வர்றப்ப இந்தியாவிலேயே முதன்முறையாக தலைமைச் செயலகத்தில் சிறுநீர் கழித்த முதலமைச்சர். இன்னும் கொஞ்ச நாள் வாந்தி எடுப்பார், அதையும் போடுவாங்க. உடல்நலக் குறைவு இருந்தாலும் இங்கே வந்து தலைமைச் செயலகத்தில் பாத்ரூமில் வாந்தி எடுத்த முதலமைச்சர் ரீல் போட்டு உடல்நலக் குறைவு இல்லை, வேற காரணத்தில் வாந்தி எடுப்பார். அவர் பேசுகிறாரியா சிங்கப்பெண் அதிரடி படையில் மீட்டிங்கில், ஒவ்வொருவருக்கும் தனி மனித ஒழுக்கம் தேவை. யாரை பற்றியா எதை பற்றியா பேசுறது? தம்பி சிரிக்கிறாப்புல. ஒவ்வொருவருக்கும் தனி மனித ஒழுக்கம் தேவை. அதைத்தான் சொல்லுவாங்க சாத்தான் வேதம் ஓதுகிறதுன்னு. த டெவில் கோட்ஸ் த ஸ்கிரிப்சருங்கிறான். தனி மனித ஒழுக்கத்தை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு? நான் எதையும் இப்போ விவரமாக சொல்ல விரும்பல, மக்களுக்கு எல்லாமே தெரியும். ஃப்ளைட்டில் வந்து சரக்கு பாட்டில் வச்சுக்கிட்டு அங்கே இருக்கிற ஒருத்தன் இறங்கடா கீழேன்னு துரத்தி விட்டுருக்கான். இதுக்கு மேலே என்ன தனி மனித ஒழுக்கம் இன்னைக்கு வேணும்? பேசுகிறாரியா தனி மனித ஒழுக்கம் மனிதருக்கு தேவை. வெக்கமா இல்லை? த டெவில் கோட்ஸ் த ஸ்கிரிப்சர். இப்படி எத்தனை நாட்கள் தான் போலித்தனமாக ரீல்களிலும் உங்களுடைய சினிமா மோகத்திலும் இந்த மக்களை ஆழ்த்தி கொண்டிருப்பீர்கள்? சிஎம் விஜய் அவர்களே, உங்களுடைய போலித்தனத்தினுடைய முகமுடிகள் விரைவிலே கிழிக்கப்படும். ஒரே ஒரு சம்பவம் மட்டும் சொல்லிடுறேன். வடிவேலு ஒரு நாய் கண்காட்சிக்கு நாயை கூட்டு போவார். ரச்சகன் படத்தில் எல்லாம் நாயை கூட்டிகிட்டு வந்து நாய் விளையாட்டு காமிச்சிட்டு இருக்கான். வடிவேலு கூட்டு வர்ற நாய் பார்த்தீங்கன்னா 4 அடி உயரம், முரட்டு நாய். எல்லாரும் டே உலகத்தில் இப்படி ஒரு நாயை நம்ம பார்த்ததே இல்லைடா அப்படின்ட்டு எல்லாம் வந்து அப்படியே வடிவேல்கிட்ட பேட்டிலாம் எடுப்பாங்க. இப்படி ஒரு நாய் எப்படிங்க சூப்பர், அது நான் அங்கே வாங்கினேன் இங்கே வாங்கினேன் அப்படி பண்ணிட்டு அப்படியே பீலா விட்டுக்கிட்டு இருப்பார். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த நாய் சாணி போடும். டே நாய் சாணி போடுது அப்படின்னு பார்த்தா கண்ணுக்குட்டிக்கு நாய் தோல் போத்தி நாய் கண்காட்சி கூட்டி வந்திருப்பாரு வடிவேலு. இன்னைக்கு கண்ணுக்குட்டிக்கு நாய் தோல் போத்தி நாய் கண்காட்சியில் எப்படி இன்னைக்கு ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கோ, இந்த ஆட்சி என்னைக்கு இருந்தாலும் சாணி போட்டு அது எப்படிப்பட்ட ஆட்கள் என்பதை அவர்கள் காட்டி கொண்டிருப்பார்கள். அதனால் ரொம்ப நாளைக்கு இந்த நாடகம் நீடிக்காது. வள்ளி திருமண நாடகத்தில் ராஜாவா நடிப்பான் ஒருத்தன், விடிய விடிய அவன் தான் ராஜா. போர் சேவகனே மன்னா இங்கே வா, எங்கே ராஜகுமாரிகள் எங்கே சென்றார்கள், போய் அழைத்து வருகிறேன் மன்னா அப்படிமா. அவர் தான் ராஜா. காஜாத கானகத்தே அப்படின்னு அப்படி கும்முன்னு வருவார். காலையில் பார்த்தா டீ கடையில் பீடியை குடிச்சிக்கிட்டு டீயை குடிச்சிட்டு ஒரு 10 ரூபா இருந்தால் கொடுங்க. மேடையில் விடிய ராஜாவாக இருந்தவன் காலையில் டீயை குடிச்சிக்கிட்டு பீடியை குடிச்சிட்டு டீ கடையில் உட்காந்துருப்பார். அந்த ராஜாவை போய் அந்த ஊருக்கு பிரசிடெண்ட்டாக போட முடியுமா ஐயா? நாடகத்தில் ராஜாக்கள் எல்லாம் ரியல்ல ராஜாக்கள் ஆக முடியாது. உண்மையான த ரியல் ஹீரோ யார் என்றால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பவர் தான். அவர் ரீல் ஹீரோ அல்ல, ரியல் ஹீரோ. காரணம், அவர் வந்து உயிருக்கே பயப்படாத ஒரு முதலமைச்சர். இந்த தோல்விக்கு அவர் பயப்படுவார் என்றாவது நீங்கள் அப்படி நினைத்திருந்தால், எங்கள் துணிச்சல் மிக்க முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் பெற்றெடுத்த அந்த அன்பு பிள்ளை இந்த நாட்டில் மீண்டும் தமிழகத்தினுடைய முதல்வராக பொறுப்பேற்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை. அதற்கு ஆதாரம், அதற்கு அத்தாட்சி வருகின்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலும் பாராளுமன்ற தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் வெற்றி பெற்று இந்த ஆட்சியை முகத்திரையை கிழிக்கப் போகிறது என்பதை இந்த நேரத்திலே சொல்லி, சூரியன் உதிப்பது மறைவதும் உதிப்பதும் இயற்கையினுடைய நியதி. மறைந்த சூரியன் தொடர்ந்து மறைந்ததாக வரலாறு இல்லை. நாளை மீண்டும் உதித்து கொண்டே இருக்கும் சூரியன் போல மக்களிடம் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லி என் தலைவருடைய பிறந்த நாளில் உங்கள் அனைவருக்கும் நமக்கு திமுகவிற்காக உழைப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் கலைஞர், திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின்
திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி ஸ்டாலின், இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின்,